மதுரையில் விசாரணைக்கு சென்ற சிறுவன் உயிரிழந்த வழக்கில் எஸ்எஸ் காலனி காவல் நிலையத்தைச் சேர்ந்த 4 காவலர்களுக்கு தலா 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். நாகேந்திரன், வழக்கின் பின்னணி மற்றும் தற்போதைய நிலை குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. மதுரையில் காவல் நிலைய விசாரணைக்கு சென்ற சிறுவன் உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 4 காவலர்களுக்கு 11 ஆண்டு சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சாட்சிகளை அளிக்க முயன்ற காவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும், உடல் கூராய்வின் போது காயங்களை மறைத்த அரசு மருத்துவர்கள் மீதும் அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மதுரை மாநகர் கோச்சரை பகுதியைச் சேர்ந்த ஜெயா என்பவரது மூத்த மகன் முத்து கார்த்திக் வயது 17 என்ற சிறுவனை கடந்த 2019ஆம் ஆண்டு குற்ற வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக எஸ்எஸ் காலனி காவல் நிலைய அந்த காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது முத்து கார்த்திக் கடுமையாக தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்து இதனால் அவருக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்திருக்கிறார். தனது மகன் இறப்புக்கு காரணமான மதுரை எஸ்எஸ் காலனி காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜெயா வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் முத்து கார்த்திக் இறந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் பார்த்தோம் என்றால் சிபிசிஐடி காவல்துறையினர் மதுரை எஸ்எஸ் காலனி காவல் ஆய்வாளர் அலெக்ஸ் ராஜ் மற்றும் காவலர்கள் சதீஷ், ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கு மதுரை மாவட்ட 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் விசாரணை முடிந்த நிலையில் இன்று காலை அந்த காவல் ஆய்வாளர் அலெக்ஸ் ராஜ் மற்றும் காவலர்கள் சதீஷ், ரவி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய அந்த 4 பேருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி ஜோசப் ஜான் இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். மேலும் சாட்சிகளை ஆதாரங்களை அளிக்க முயன்ற ஆய்வாளர் பிரேம்சந்திரன் மற்றும் சார்பு ஆய்வாளர் கண்ணன் மற்றும் காவல் ஆய்வாளர் அருணாச்சலம் ஆகிய 3 பேரை இந்த வழக்கில் கூடுதலாக சேர்த்து சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் இந்த உத்தரவு என்பதை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல் ஆய்வாளர் பிரேம்சந்திரன் மற்றும் சார்பு ஆய்வாளர் கண்ணன் ஆகியோர் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது அந்த ஆய்வாளராக பதவியில் உள்ள அருணாச்சலத்தை சஸ்பெண்ட் செய்யவும் நீதிபதி இந்த உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் உடற்கூராய்வின் போது அந்த காயங்களை மறைத்து அறிக்கை அளித்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் அரசு மருத்துவர்கள் ஜெயக்குமார் மற்றும் மருத்துவமனை மருத்துவ அலுவலர் ஆரம்பு என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீலதா மீதும் துறை ரீதியான அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதி இந்த உத்தரவு என்பதை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். மதுரையில் மதுரை மாநகரில் காவல் நிலைய விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட 17 வயது சிறுவன் அடித்து காயப்படுத்தப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த வழக்கில் இந்த காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட அந்த 4 பேருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருப்பதும், அந்த காயங்களை மறைத்து அந்த குற்றம் செய்தவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசு மருத்துவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் மதுரை மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவு என்பதை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.